சைதாப்பேட்டையில் வசித்து வருபவர் அந்தோணிசாமி. தூய்மை பணியாளரான இவர் KK நகரில் உள்ள குடியிருப்பு பகுதியில் குப்பைகளை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அங்கு வந்த அதே பகுதியைச் சேர்ந்த தேவராஜ் என்பவர் தன்னுடைய வீட்டில் இருந்து போடப்பட்ட குப்பையில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய வைர நெக்லஸ் இருந்ததாகவும் மகள் திருமணத்திற்காக வாங்கியதாகவும் கூறி தேடி பார்க்கும்படி கேட்டிருக்கிறார். உடனே அந்தோணிசாமி சேகரித்து வந்த குப்பைகளில் தேடிய நிலையில் கிடைக்கவில்லை. பின்னர் மேற்பார்வையாளருக்கு இதுகுறித்து தகவல் அளித்த நிலையில் அவர் சம்பவ இடத்திற்கு சென்றார். இதனையடுத்து அவருடைய முன்னிலையில் 2 மணி நேரம் போராடி குப்பைகளை பிரித்து பார்த்தபோது மாலைகளுக்கு இடையே வைர நெக்லஸ் இருந்துள்ளது. 7:30 மணிக்கு அந்த பப்ளிக் வந்தார். இந்தமாரி நகை மிஸ் பண்ணிட்டோம்பா அப்படின்னு சொன்னார். பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன்பா அப்படி சொன்னப்போ அந்த குப்பையில் பார்த்தேன் கிடைக்கல. அப்புறம் அந்த குப்பை டப்பாவில் நம்ம அனுமதி இல்லாமல் எடுக்க முடியாது. சூப்பர் ஸ்ரீ யூனிட் ஆஃபீஸரை வர வச்சேன். அவங்கள வர வச்சு அந்த பெண்ணு உள்ளே தான் 2 மணி நேரம் வேலை பார்த்தேன். கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் மாலிலேருந்து அந்த கோல்டு இது எடுத்தேன், டைமண்டுக்கு எடுத்தேன். டைமண்ட் எடுத்து கொடுத்து நன்றி சொன்னார். இதனை கண்டு தேவராஜ் மகிழ்ச்சி அடைந்த நிலையில் உடனடியாக வைர நெக்லஸை அந்தோணிசாமி மகிழ்ச்சியோடு வழங்கினார். இதற்கு தேவராஜ் நன்றி தெரிவித்த நிலையில் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவியதோடு இணையவாசிகளும் வாழ்த்து மழையை பொழிந்தனர். இதனை அறிந்த சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அந்தோணிசாமியை நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்ததோடு 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கினர். அதேபோல சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமாரும் நேரில் அழைத்து பாராட்டி ஊக்கத்தொகை வழங்கினர். பின்னர் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அந்தோணிசாமி பொருட்களை பொதுமக்கள் பிரித்து கொடுத்தால் எந்த பொருளும் காணாமல் போகாது என்று கூறினார். மேலும் அனைவருக்கும் உண்மையாக இருந்தால் உனக்கானது உன்னை தேடி வரும் என கூறியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. உண்மையாக இருக்கணும், பொய்யா இருக்காங்க, எந்த பொருளும் ஆசைப்படாதீங்க. கம்பெனி தான் எல்லாமே பண்ணுறேன். கம்பெனி PESC எல்லாமே பண்ணுறேன். நம்ம ஏன் அதுமாரி பண்ணோம். கம்பெனி உண்மையாக வேலை செஞ்சு இன்னொருக்கும் பப்ளிக் சொல்கிற ஒரு காரணம் தான் சொல்கிறேன். பப்ளிக் ஹவுஸ் கால்ஸும் குப்பையை பிரித்து கொடுத்தீங்கன்னா எந்த பொருளையும் எங்கேயும் மிஸ் ஆகாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.